அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 27ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா நம்ம தொகுத்து கொடுக்க போறோம். நடுவுல அப்பப்போ சில கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய மாணவர்கள் சிறப்பான முறையில பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. முக்கியமான ஒரு விஷயமா, தினம் ஒரு திட்டம், அதாவது செய்தியில இடம்பெற்ற திட்டங்கள் போக போனஸா தமிழ்நாடு அரசு தொடங்கிய ஏதாச்சும் ஒரு முக்கியமான திட்டத்தை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். சரியா? இது தவிர ஸ்டாட்டிக்கா சில விஷயங்கள் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற சில ஏரியாவும் நம்ம கவர் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். சரியா? கவனமா இருக்கலாம் மக்களே. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டா வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு நோட்ல ஃபுல்லா எல்லா நோட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மறக்காம எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முயற்சி பண்ணி பாருங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் டிசம்பர் 27. இதெல்லாம் கட் பண்ணிருங்கண்ணா. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. டிஎன்பிஎஸ்சியோட இந்த புதிய சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா புவியியல் தொடர்பான ஒரு செய்தி. உலகின் மிகப்பெரிய அணை, இதை ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருந்தாங்க. உலகின் மிகப்பெரிய ஒரு அணை, பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்டுவதற்கு, சரியா, இந்தியாவோட வில்லன் யாரு? சீனா முடிவு செய்துள்ளது. ஓகேவா? இந்த அணையில் அமைக்கப்படும் அந்த நீர்மின் நிலையத்தில் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஆண்டு ஒன்றிற்கு, சரி, ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 300 பில்லியன், சரியா, 300 பில்லியன் கிலோவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அப்போ செய்தி பார்த்துக்கோங்க. பிரம்மபுத்திரா நதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா சீனா வழியாக வந்து, ஓகேவா, இந்தியா ஃபுல்லா வந்து வங்கதேசம் வழியாக கடல்ல கலக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய ஒரு அணையை நாங்க கட்ட போறோம் அப்படி சொல்லி யார் அறிவிச்சிருக்கிறா? சீனா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அதோட கெப்பாசிட்டி, ஓகேவா, அந்த நீர்மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சார உற்பத்தியின் அந்த அளவு எவ்வளவு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 பில்லியன் கிலோ வாட். சரியா? இதற்காக சீன அரசு ஒதுக்குள்ள நிதி ஒதுக்கீடு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 11 லட்சம் கோடி. சரியா? 11 லட்சம் கோடி. அப்ப எவ்வளவு பெரிய திட்டமா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. சரிங்களா? இந்த பிரம்மபுத்திர நதியானது சீனாவில், சரியா, சாங்போ நதி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பிரம்மபுத்திரான்னு சொல்லுவோம். ஓகேவா? சீனாவில் இந்த நதிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா சாங்போ நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது தவிர இந்தியாவில் ஓடுற நதிகள்ல ஒரு சிறப்பு இருக்கு இந்த பிரம்மபுத்திரா நதிக்கு. என்ன சிறப்புமா? பிரம்மனின் புத்திரன், அதான் பிரம்மபுத்திரா நதின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆண்கள் பேர்ல ஓடுற ஒரே நதி இதுதான், பிரம்மனின் புத்திரன் என்று அழைக்கப்படும் பிரம்மபுத்திரா. இது தவிர எல்லாமே பார்த்தீங்கன்னா கங்கை, காவேரி, சரஸ்வதி, யமுனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெண்கள் பேரா தான் இருக்கும். சரியா? கவனமா இருங்க. இந்த நதி தொடர்பாக நிறைய கேள்விகள் கண்டிப்பா வரப்போகுது. எந்தெந்த மாநிலங்கள் வழியாக வருது, இந்தியாவுக்குள்ள எந்த பகுதியில நுழைகிறது, சரியா, அதுக்கப்புறம் வங்கதேசத்துல எந்த இடத்துல என்ட்ரி ஆகுது, ஓகேவா, இந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஜியோகிராஃபில கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஓகே, அடுத்த செய்தி பார்க்கலாமா? இந்த அணை தொடர்பாக இன்னும் 2 செய்தி இருக்குது பாருங்க. இந்த புதிய அணைகள் இல்லாம சீனாவில் பார்த்தீங்கன்னா சீனா கட்டியுள்ள மிகப்பெரிய அணைகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அணையை வந்து கட்டி வச்சிருந்தாங்க. அந்த அணையோட பேரு 3 கார்ஜஸ் டேம். அது வந்து 3 குன்றுகள் அப்படி சொல்லுவாங்க. ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடங்கள் வழியாக அந்த தண்ணீர் வர மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு அணை திட்டத்தை சீனா ஏற்கனவே செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த திட்டமானது, இந்த அணை திட்டமானது எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாங்சேன்னு சொல்லுவாங்க. சரியா? யாங்சே நதியின் குறுக்கே சீனா 3 கார்ஜஸ் டேம் அப்படிங்கிற ஒரு அணை திட்டத்தை ஏற்கனவே கட்டி முடிச்சிருக்கிறாங்க. சரியா? இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு நீர்மின் நிலைய திட்டத்தையும், மிகப்பெரிய ஒரு நீர்மின் நிலைய திட்டத்தை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஜாம். ஜம்முன்னு இருக்கிற மாதிரி, ஓகேவா, ஜாம் நீர்மின் திட்டத்தை யார் பண்ணியிருக்கிறா? சீனா உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகேவா? பாருங்க, எல்லைகளை ஒட்டிய இந்த டேம், இந்த பிரம்மபுத்திரா அணையின் குறுக்கே சீனா வந்து டேம் கட்டப்போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த அணை திட்டம் தொடர்பாக ஒரு விஷயம் பாருங்க. எல்லைகளை ஒட்டிய பகுதிகளில் பாய்ந்து ஓடும் நதி சார்ந்த விவகாரங்களை விவாதிக்க கடந்த 2006ஆம் ஆண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, 2006ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் சீனா உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டது. ஓகேவா? அப்போ கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா சீனா எல்லை பகுதிகளில் ஓடுற நதி சார்ந்த விவகாரங்கள், அது ஒரு அணை திட்டம் வைக்க போறேன், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறேன் அப்படின்னா இந்தியா சீனா அந்த உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? கலந்து ஆலோசிப்பாங்க. அதற்காக இந்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷமா? 2006ஆம் ஆண்டு. கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. சரி, 2006 உங்களுக்கு வேற என்னெல்லாம் ஞாபகம் வரணும் சொல்லு பார்க்கலாம். 2006 அப்படின்னா ஜியோகிராஃபில ப்ளூட்டோ வந்து த ட்வார்ஃப் பிளானட் அல்லது குள்ளக்கோள் என்று அறிவிக்கப்பட்டது 2006ஆம் ஆண்டு. இது தவிர
நம்ம கடந்த வகுப்புல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. NDRF சரியா, தேசிய பேரிடர் மீட்பு படை. ஓகேவா, சுனாமி 2004, NDRF சட்டம் 2005. அந்த சட்டத்தின்படி NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் ஓகேவா உருவாக்கப்பட்ட 2006. அதே வருஷம் 2006 வேற என்னமா NREGA சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2005 அந்த NREGAங்கிறது எஸ்ஸா மாறினது, அதாவது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் சரியா, தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 சரியா. அந்த சட்டத்தின்படி ஓகேவா இந்த திட்டம் சரியா, தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடங்கப்பட்டது 2006. அதுவும் பாத்தீங்கன்னா 2006 ஓகேவா. அந்த NREGA தான் எதா மாறிச்சதுமா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமாக எந்த ஆண்டு மாறியது, 2009ஆம் ஆண்டு மாறியது. இந்த இடத்துல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க, எனக்கு ஞாபகம் வந்துச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்ட்டு மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோ சரியா. ஓகே, நம்ம அடுத்து வர போலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விருது நம்ம கடந்த வகுப்புல பார்த்திருந்தோம் ஓகேவா. இங்க இன்னைக்கு டீட்டெயில பார்க்க போறோம். பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருது சரி, பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருது 17 சிறுவர் சிறுமிகளுக்கு பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க சரியா. நம்ம கடந்த வகுப்புல சொல்லியிருந்தோம், இந்த விருது ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது என்று அழைக்கப்படுகிறது. மத்திய அரசு வச்ச பேரு ராஷ்டிரிய பால புரஸ்கார். பாலன் பாலகன்னா குழந்தைகள் ஓகேவா, நம்ம தமிழ்ல சொல்றது தேசிய குழந்தைகள் விருது ஓகேவா என்று அழைக்கப்படும் இந்த விருதானது பாத்தீங்கன்னா டிசம்பர் 26 நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். என்ன தினம், டிசம்பர் 26மா வீர பாலகர் தினம் சரியா. வீர பாலகர் தினம் நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். யாருமா, குரு கோபிந்த் அவருடைய 2 பசங்க, ஒருத்தங்களுக்கு 9 வயசு இன்னொருத்தங்களுக்கு 7 வயசு. 2 பசங்களையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சுவருக்குள்ள வச்சு அப்படியே கொண்டு இருப்பாங்க ஓகேவா. அவங்களோட தியாகத்தை போற்றும் வகையில தான் ஓகேவா சீக்கியர்கள், இந்த சீக்கியரோட தியாகத்தை போற்றும் வகையில தான் கிட்டத்தட்ட அந்த டேட் என்ன சொல்லிடுறாங்க, டிசம்பர் 26 வீர பாலகர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஓகேவா. அந்த தினத்தன்று தான் இந்த தேசிய குழந்தைகள் விருதானது வழங்கப்பட்டது. நடப்பாண்டில் எத்தனை சிறுவர் சிறுமிகளுக்கு வழங்கப்பட்டது, மொத்தம் 17 சிறுவர் சிறுமிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா. பார்த்துக்கோங்க. கலை, கலாச்சாரம், துணிச்சல், புதுமை, அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, விளையாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய 7 பிரிவுகளில் சாதனை புரிந்த அந்த சிறார் சிறுமிகளுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. எத்தனை பிரிவுகள்மா, 7 பிரிவுகள் ஓகேவா. கடந்த வகுப்புல சொல்லியிருந்தேன் 7 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நம்பரா இருக்கு. MS டோனி ஜஸ்ட் நம்பர், அவருக்கு பிறந்த நாள் எல்லாமே 7ஆம் தேதி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அக்டோபர் 7 என்ன தினமா, நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அக்டோபர் 7 என்ன தினம், தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடு தினம் சரியா. அதே மாதிரி ஆகஸ்ட் 7 தேசிய ஈட்டி எறிதல் தினம், ஜாவ்லின் த்ரோ டே. மறக்காதீங்க, இதை பத்தி நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து போகலாம் சரியா. இந்த 17 சிறார் சிறுவர்கள்ல ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அந்த குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா ஜனனி நாராயணன் ஓகேவா. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருது, அதாவது ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி அன்று வழங்கப்படும். ரீசனா பார்த்தீங்கன்னா ஒரு 17 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. திரௌபதி முர்மு இந்தியாவோட எத்தனையாவது குடியரசுத் தலைவர்மா, 15வது குடியரசுத் தலைவர் சரியா. அவங்க இந்த விருதை கொடுத்திருக்கிறாங்க. 17 பேர்ல ஒரு நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சென்னையை சேர்ந்த ஜனனி நாராயணன். அடுத்த செய்திக்கு போலாமா. அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. இந்திய ஆட்சியில், இந்தியன் பாலிட்டில ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஓகேவா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஜூன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 18வது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது ஓகேவா. அது தொடர்பான சில அப்டேட் சரியா, சில புள்ளி விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன புள்ளி விவரம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் சரியா. பாத்துக்கோங்க, எத்தனாவது மக்களவைத் தேர்தல்மா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறதுல அடுத்த 4 வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் கவனமா இருக்கு. 18வது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19 முதல் சரியா ஜூலை 1, 2024 வரை 7 கட்டங்களாக நடைபெற்றது. இங்கே 7 தான் வருது பார்த்துக்கோங்க சரியா. ஏப்ரல் 19 முதல் ஜூலை 1 வரை ஓகேவா. இந்த மக்களவை தேர்தல் MP எலெக்ஷன் நடந்த அதே டைம்ல சட்டப்பேரவை தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாநிலங்கள்ல நடைபெற்றது. அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, 1 ஆந்திரா, அஸ்ஸாம், ஒடிசா, அருணாச்சல் பிரதேசம் சரியா. கவனமா இருங்கம்மா, பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள் ஆந்திரா இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், ஒடிசா, அருணாச்சல் பிரதேசம் ஓகேவா. மக்களவை தேர்தலில் வாக்களித்த ஆண் வாக்காளர்கள், இந்த பாயிண்ட தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க யாரு, இந்திய தேர்தல் ஆணையம். என்ன சொல்லியிருக்கிறாங்க, வாக்களித்த மொத்த அந்த வாக்கு சதவீதத்துல யாரு அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, பெண் வாக்காளர்கள் தான் அதிகம், யாரை விட, ஆண் வாக்காளர்களை விட. அதாங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. மக்களவை தேர்தலில் 18வது மக்களவை தேர்தலில் வாக்களித்த மொத்த அந்த வாக்காளர்கள்ல ஆண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 65% சரிங்களா. ஓகே, பெண் வாக்காளர் பார்த்தீங்கன்னா 65.78% இருக்கிறாங்க.
சரிங்களா? ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது தமிழ்நாட்டுல பதிவான அந்த மக்களவை தேர்தலில் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 69.72%. சரிங்களா? அடுத்துங்க பாருங்க, அந்த 18வது மக்களவை தேர்தலில் ஓகேவா, எந்த தொகுதியில ஒரு சிங்கிள் அந்த மக்களவை தொகுதியில எங்கு அதிக அளவு வாக்குகள் பதிவானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துப்ரி அப்படிங்கிற ஒரு மக்களவை தொகுதி அமைந்துள்ள மாநிலம் அஸ்ஸாம். பாருங்க, 92.3%. சரியா? கிட்டத்தட்ட எல்லாருமே ஓட்டு போட்டமே போட்டுக்கிறாங்க. 92.3% வாக்குகள் பதிவாயிருக்குது அஸ்ஸாம் மாநிலம் துப்ரி மக்களவை தொகுதியில். மிக குறைந்த அளவாக எங்க பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற இந்த ஸ்ரீநகர்ல பாத்தீங்கன்னா 38.7% மட்டும்தான் அங்க பதிவாயிருக்கு. மிக குறைந்த அளவு எங்கம்மா? ஸ்ரீநகர்ல, அதிக அளவு துப்ரி. ஓகேவா? மொத்த வாக்குப்பதிவு தமிழ்நாட்டுல 69.72% பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்தியாவில் ஒட்டுமொத்த அளவுல எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு பார்த்தீங்கன்னா 66.1%. சரியா? அடுத்து சூரத் தொகுதி. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குஜராத்ல இருக்கு. சூரத்ல வேற நம்ம ஃபேமஸ் சொல்ல பார்க்கலாம். சூரத் ஜியாகிரபில, சூரத்ல இந்தியாவில் வந்து இந்த டைமண்ட் கட்டிங் பண்ற இடம் இருக்கு. சரி, டைமண்ட் வந்துட்டு கட் பண்ற இடம் சூரத்ல இருக்கு. அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய அல்லது அதிக எண்ணிக்கையில் பணியாளர்களை கொண்ட ஒரு இடம் சூரத்ல திறந்தாங்க. என்ன இடம் அது? சர்வதேச வைர வர்த்தக மையம் இந்தியாவில் அமைந்துள்ள இடம் சூரத். அந்த சூரத் தொகுதியில பார்த்தீங்கன்னா பாஜக பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் முகேஷ் குமார் சந்திரகாந்த் பார்த்தீங்கன்னா போட்டியின்றி வெற்றி பெற்றார். சரியா? எதிர்த்து போட்டியிடுறதுக்கு ஆள் இல்லாம போட்டி இல்லாமல் தேர்வு செய்யப்பட்ட ஒரே நபர் சூரத் தொகுதியை சேர்ந்த முகேஷ் குமார், பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். அடுத்து 18வது மக்களவை தேர்தலில் மொத்தம் 74 பெண்கள் வெற்றி பெற்றுள்ளனர். சரிங்களா? மொத்த மக்களவை தொகுதிகளில் 74 தொகுதிகளில் யார் முன்னேற்கிறாங்க? பெண்கள். ஓகேவா? இதுல நோட்டோ, சரியா, நன் ஆஃப் தி அபோவ் அப்படி சொல்றேன். நோட்டோ, சரியா, நோட்டோ. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா அதோட வாக்கு சதவீதம் 0.99, கிட்டத்தட்ட 1% இதுதான் இருந்திருக்குது. யாருக்கும் ஓட்டுப்பட விரும்பாத அந்த நபர்கள் இருந்திருக்கிறாங்க நோட்டோ. ஓகேவா? அடுத்து 18வது மக்களவை தேர்தலின் போது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் யாரு? ராஜீவ் குமார். சரியா? நம்ம 18 லோக்சபா எலெக்ஷன் நடக்கும்போது யார் இந்தியாவோட சீஃப் எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா யார் தான்? ராஜீவ் குமார். ஓகேவா? இது ஒவ்வொரு நியூஸும் அவ்வளவு முக்கியம், கவனமா இருங்க மக்களே. சரியா? இது தொடர்பா நம்ம இந்தியன் பாலிட்டில உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க. அதாவது மக்களவை தேர்தல் அப்படின்னா என்ன ஆர்டிகல் சொல்றாங்க, சரியா, அந்த பிரதமர் தேர்ந்தெடுக்கும் முறை என்ன, அதுக்கு என்ன ஆர்டிகல் இருக்குது, சரியா, பதவி பிரமாணம். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் இப்ப யாருமா? மக்களவை தேர்தலோட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அதாவது ஒரு கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை பெறணும் அப்படின்னா மொத்தம் இருக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல, சரியா, எம்பி இந்த மக்களவை உறுப்பினர்கள்ல 10% சீட்டை ஒரு கட்சி வின் பண்ணா மட்டும்தான் என்ன கொடுப்பாங்க? அவங்களுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுப்பாங்க. அந்த வகையில 2014ஆம் ஆண்டு 2014 நடைபெற்ற மக்களவை தேர்தல், 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தல் இரண்டுலுமே பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது, எதிர்கட்சி தலைவரே அபிஷியலா கிடையாது. இந்த வருஷம் தான் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா 99 நினைக்கிறேன், சரியா, 90க்கு மேல மக்களவை அந்த உறுப்பினர்களை வின் பண்ணி அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அதுல எதிர்கட்சி தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ராகுல் காந்தி அவர்கள். சரியா? ஓகே, அடுத்த செய்தி போலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா பார்த்திருக்கோம், இந்தியன் பாலிட்டி கலந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? சரி, அடுத்து மறுபடியும் பாருங்க, அகைன் ஒரு இந்தியன் பாலிட்டி ஆட்சியல் தொடர்பான ஒரு செய்தி. 2024 தேர்தல் நன்கொடை பெற்ற கட்சிகள், அதாவது 2023-24 அந்த ஆண்டுல எந்த ஒரு தேசிய கட்சியானது அதிக அளவு நன்கொடை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓகேவா? சரி, அது முன்னாடி நம்ம என்னன்னு சொல்லிட்டு போயிடுறேன் உங்களுக்கு. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் சொல்லுவாங்க. சரி, தேர்தல் பத்திரங்கள் திட்டம், எலக்ட்ரோரல் பாண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. சரியா? தேர்தல் பத்திரங்கள் அந்த திட்டமானது தொடங்கப்பட்ட ஆண்டு 2018. இந்த திட்டம் இப்ப பாத்தீங்கன்னா செயல்படுத்தல. ஓகேவா? இந்த திட்டம் இனி செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரியா? அது செல்லாதுன்னு சொன்னது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம், சரியா, 15ஆம் தேதி 2024, கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த திட்டம், சரியா, இந்த திட்டம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் இந்த தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த திட்டம் இங்க பாருங்க, எஸ்பிஐன்னு கொடுத்துருங்க பாருங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், ஓகேவா, என்ன பண்ணலாம்? நன்கொடைகளை, சரியா, அந்த டொனேஷன் அப்படின்னு சொல்ற நன்கொடைகளை மற்றவங்க பிறர் தனிநபர்களிடமிருந்தோ நிறுவனம் என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? இது பார்த்தீங்கன்னா இந்த பத்திரங்களோட மதிப்பு குறைந்தபட்சம் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும். சரியா? குறைந்தபட்சம் 1000, அதிகபட்சம் 1 கோடி மதிப்பை கொண்டது இந்த தேர்தல் பத்திரங்கள். இந்த பத்திரங்களை ஒரு நபர் எத்தனை முறைனாலும் அந்த பத்திரங்களை வாங்கிக்கலாம். யார்கிட்ட வாங்க முடியும்?
பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐயோட முக்கிய கிளைகள்ல வாங்கி எத்தனை முறைனாலும் ஒரு கட்சிக்கு நிதியாக கொடுக்க வேண்டும். சரியா? இப்படி பத்திரங்கள் மூலமாக ஒரு நிதியை கொடுக்கறதுனால என்ன நன்மை அப்படின்னா, எந்த கட்சி எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத என்ன பண்ண முடியும், தேர்தல் ஆணையம் கண்காணிக்க முடியும். சரியா? அதுக்காக தான் தொடங்கினாங்க. ஓகேவா? ஓகே. இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2024 கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. சரியா? சரி, இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கும்போது எந்த கட்சி அதிக அளவு அந்த தேர்தல் தொடர்பான நன்கொடை இந்த டொனேஷனை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்பர் 1ல பிஜேபி. சரியா? 2604.74 கோடியே என்ன பண்ணிருக்காங்க, அவங்க நன்கொடையா வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான தேசிய கட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காங்கிரஸ் கட்சி 281 கோடி. அடுத்து ஆம் ஆத்மி கட்சியானது 11 கோடி கிட்டத்தட்ட வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.64 கோடியை வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு கட்சிகள். மொத்தம் இந்தியாவில் இப்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட அந்த தேசிய கட்சிகள் மொத்தம் எத்தனை இருக்குமா, 6 கட்சிகள் இருக்கு. சரி, இந்த தகவலை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, இந்த தகவலை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. சரி, அப்ப நாங்க என்ன பார்க்கிறோம், தேர்தல் பத்திரங்கள் நிதி திட்டம் 2018 அறிமுகப்படுத்தினாங்க. பிப்ரவரி 15, 2024 இந்த திட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. சரியா? 2023-24 ஆண்டுகள்ல இந்த திட்டங்களின் மூலம் அதிக அளவு நன்கொடை பெற்ற கட்சி எது அப்படிங்கிற பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது முதலிடத்தில் உள்ளது பிஜேபி, அடுத்து காங்கிரஸ், அடுத்து ஆம் ஆத்மி கட்சி. ஓகேவா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து நான் எப்பவுமே சொல்லுவேன், திட்டங்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்க அப்படின்னு நான் சொல்லுவேன்ல, அந்த வகையில பாருங்க ஒரு திட்டம், புதிய திட்டம், சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம். சரி, சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம் கிராமங்களில், இந்த ஒரு கீவேர்டே போதும், கிராமங்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் இந்த திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இந்தியரின் நல்வாழ்வையும் உறுதி செய்தல். சரியா? நம்ம நல்லா இருக்கணும்னா நல்ல ஆரோக்கியமிக்க ஊட்டச்சத்தை சாப்பிடணும். அந்த ஊட்டச்சத்தை எல்லாரும் சாப்பிடணும். ஓகேவா? அதன் மூலமாக நம்முடைய நல்வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும். சரியா? நல்வாழ்வினை உறுதி செய்ய வேண்டும். அதற்காக இந்திய அரசானது ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தோட பேர் என்னதுமா, சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம். புதிய திட்டம், கவனமா இருங்க. இந்த திட்டம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில் நடைபெற்ற, கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசணும்ல, டெல்லியில் நடைபெற்ற வீர பால திவாஸ் என்ன டேட்லமா, டிசம்பர் 26. இந்த டிசம்பர் 26 வீர பால திவாஸ் அன்றுதான் இந்த திட்டத்தை யார் தொடங்கி வச்சாங்க, பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். திட்டத்தோட முக்கியமான நோக்கம் கிராமங்களில் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் ஒரு திட்டம். சரியா? ஓகே, அடுத்த திட்டத்தை போலாமா? அடுத்த செய்திக்கு போலாம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம், அதுவும் பாருங்க, கோவில்களில் அன்னதான திட்டம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோவில்கள், பல்வேறு முக்கியமான கோவில்கள்ல, சில கோவில்கள்ல ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க, சில கோவில்ல 3 வேளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க, அன்னதானம் வழங்கப்படுகிறது. சரியா? தமிழ்நாட்டில் தற்போது மொத்தம் 11 கோவில்களில் நாள் முழுவதும், அதான் 3 வேளை, சரியா, 3 வேளையும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது மேலும் 2 கோவில்களில், சரியா, மேலும் 2 கோவில்கள்ல இந்த திட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை கோவில்கள்ல, 13 கோவில்கள்ல தமிழ்நாட்டுல 3 வேளையும் என்ன வழங்கப்படுகிறது, அன்னதானம் வழங்கப்படுகிறது. சரியா? இப்படி கோவில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டம் முதல் முறையாக எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரியா? 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போ யாரு தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள். அப்போ பார்த்துக்கோங்க, அன்னதான திட்டம் 2002ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டது. தற்போது இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு 13 கோவில்கள்ல 3 வேளையும் என்ன பண்றாங்க, அன்னதானம் இலவசமாக வழங்கப்படுகிறது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு சொத்து, நேற்று காலமாயிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாருமா, டாக்டர் மன்மோகன் சிங். 92 வயதுல வயது மூப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறாங்க. அவர் உயிரிழந்த இடம் எங்கன்னு பார்த்தா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை. இந்தியாவோட முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எதுமா, இந்தியாவோட முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தான், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். சரியா? அங்குதான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்திருக்கிறாங்க. சரியா? மன்மோகன் சிங் 2 சொல்லி வரும். ஓகேவா? மன்மோகன் சிங் பற்றிய சில சிறப்பு தகவல்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். 2004 முதல் 14 வரை பிரதமராக பதவியேற்றார். அவர் இந்தியாவோட 13வது பிரதமராக பதவியேற்றவர். அது தவிர சீக்கியம், சரி, அந்த சீக்கியர்கள் இருந்து இந்தியாவில் பிரதமராக பதவியேற்ற முதல் நபரை யார் தான், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான். ஓகேவா? அடுத்து இவர் பிறந்த மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா சீக்கியர்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா மேக்சிமம் பஞ்சாபா தான் இருக்கும். சரியா? அடுத்து
1980 முதல் 82 வரை திட்டக்குழுவின் உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. சில பிளானிங் கமிஷனோட மெம்பராக 80 இருந்து 82 வரைக்கும் பதவியில் இருந்தவர் மன்மோகன் சிங். சரியா, அந்த பதவி முடிஞ்ச அதே வருஷம் 1982ல இருந்து 85 வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இது கண்டிப்பா கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது, இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பதவியில் இருந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள். எத்தனாவது ஆளுநர்மா? 15வது ஆளுநர். ஓகேவா? இந்திய ரிசர்வ் வங்கி தற்போதைய ஆளுநர் யாரு? நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். இது ஒரு கேள்வியா வச்சுக்கோங்க, இந்திய ரிசர்வ் வங்கி தற்போதைய ஆளுநர் யார்? ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோ, மறக்க கூடாது. இப்போ இந்த இடத்துல நம்ம பாக்குறது எத்தனாவது ஆளுநர்மா? 15வது ஆளுநர். யாருமா? மன்மோகன் சிங் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது கேட்பாங்கன்னு எனக்கு தோண்டிட்டே இருக்குமா, விட்டுறாதீங்க. சரியா, 82ல இருந்து 85 வரைக்கும் இந்திய ரிசர்வ் வங்கியின் 15வது ஆளுநராக பதவியில் இருந்தவர் மன்மோகன் சிங் அவர்கள். சரியா, அப்புறம் பாருங்க, அந்த பதவி முடிஞ்ச உடனே அடுத்த முக்கியமான ஒரு பதவிக்கு வராரு மன்மோகன் சிங், திட்டக்குழுவின் துணைத் தலைவராக. சரியா, திட்டக்குழுவின் உண்மையான தலைவர், நிர்வாக தலைவர் அப்படின்னா யார சொல்லுவாங்க? டெபுட்டி சேர்மனை சொல்லுவாங்க. சரியா, பாத்துக்கோங்க. 80ல இருந்து 82 வரைக்கும் திட்டக்குழுவின் உறுப்பினராக பதவியேற்ற மன்மோகன் சிங் அவர்கள் 85ல இருந்து 87 வரைக்கும் திட்டக்குழுவின் துணைத் தலைவராக, சரியா, டெபுட்டி சேர்மனாக பதவியில் இருந்திருக்கிறார். சரியா, ஒரு பதவியில இல்ல வகிக்காத ஒரு ஏரியாவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து 1991ஆம் ஆண்டில், சரியா, இந்தியாவின் நிதி அமைச்சராக பதவியில் இருந்தவரும் மன்மோகன் சிங். சரியா, இந்திய பொருளாதாரத்துல ஒரு திருப்பு முனையாக கருதப்படுவது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 தான். 1991ல பிரதமராக இருந்தவர் யாருமா? PV நரசிம்மராவ் அவர்கள். நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்போது யாரு இந்தியாவோட நிதியமைச்சராக, பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தது? மன்மோகன் சிங். சரியா, 2 பேரோட கூட்டணியில தான் இந்தியாவில் நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கை வெளியிடப்பட்டது. அதோட முக்கியமான அந்த கீவேர்டு என்னதான்? LPG. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல் அப்படின்னா லிபரலைசேஷன், P அப்படிங்கிறது பிரைவேடைசேஷன், G அப்படிங்கிறது குளோபலைசேஷன். சரிங்களா, தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல். இந்த பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தியது யாருடைய காலத்துல? நரசிம்மராவ் பிரதமர், அப்ப நிதியமைச்சர் மன்மோகன் சிங் அவர்கள். சரியா, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 98 முதல் 2004 வரை பிஜேபி வந்து நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் யாருமா? மன்மோகன் சிங் அவர்கள் தான். ஓகேவா, ஒரு முக்கியமான செய்தி பார்த்துட்டு இருக்கோம், விட்டுறாதீங்க. ஓகேவா, மன்மோகன் சிங் பத்தி எல்லாம் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா இவருக்கு பாரத் ரத்னா விருது அடுத்த முறை கொடுப்பாங்க. இது என்னோட கெஸ்ஸிங். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரியா, அடுத்த செய்தி பார்க்கலாமா? மன்மோகன் சிங் தொடர்பாக தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. ஏன்னா மன்மோகன் சிங் அப்படின்னா அவருடைய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதுல இருந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சரியா, இருக்கும்போதும் சரி, நிறைய கேள்விகள் வந்திருக்குது. ஏன்னா அவ்வளவு முக்கியமான சம்பவங்கள் இவருடைய காலத்துல நடந்திருக்குது. சரியா, பாருங்க, மன்மோகன் சிங் காலத்தில் அறிமுகம், எதெல்லாம் முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றது, எதெல்லாம் என்னென்ன திட்டங்கள் தொடங்கினாங்க, என்னென்ன சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது, அதை லைட்டா நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, எக்கனாமிக்ஸும் வரும், ஓகேவா, வேற என்ன வரும்? ஜியாகிரபி வரும், எல்லா சப்ஜெக்டும் எல்லாம் உள்ள வரும். பாருங்க, RTI உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, தகவல் அறியும் உரிமை சட்டம். சரியா, 2005ஆம் ஆண்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டது. மறக்காதீங்க. அப்ப யார் இந்தியாவோட பிரதமர்? டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான். ஓகேவா, அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி NDRF ஓகேவா, தேசிய பேரிடர் மீட்பு படையானது 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதற்கான சட்டம் எப்ப பார்த்தோம்? கொஞ்சம் முன்னாடி தான். NDRF சட்டம் 2005ஆம் ஆண்டு. சரியா, ஏன் இந்த அமைப்பு உருவாக்குனாங்கம்மா? சுனாமி. சரியா, நமக்கு பார்த்தோம், நேற்று தான் பார்த்தோம் நினைக்கிறேன். டிசம்பர் 26ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவின் இந்த தீவுல சொல்லுங்க, சுமத்ரா தீவில் சுனாமி உருவானது. சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய மொழி. அந்த சுனாமி 2004ல வந்த பிறகு மக்களுக்கு இதே மாதிரி இன்னொரு பேரிடர் இனிமே வந்துச்சுன்னா மக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டும், அதுக்கு தனியா ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் நிறைவேற்றினாங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு அமைப்பு உருவாக்கணும்னா அந்த அமைப்பு தொடர்பாக சட்டம் ஃபர்ஸ்ட் உருவாக்குவாங்க. அந்த வகையில் NDRF சட்டம் 2005, NDRF உருவாக்கப்பட்ட ஆண்டு 2006. சரியா, அடுத்து இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். NREGA, சரியா, தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005. அதுக்கப்புறம் அது ஸ்கீம், நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமா மாறினது 2006. அதுல மகாத்மா காந்தியோட பேரை சேர்த்தது எந்த வருஷம்? 2009ஆம் ஆண்டு. இந்த இடத்துல இருந்து நிறைய கேள்வி வந்திருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், கவனமா இருங்க. அடுத்து முதியோர் பாதுகாப்பு சட்டம் 2007ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அப்பவும் இந்தியாவோட பிரதமராக இருந்தது யார் தான்? டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான். உலக முதியோர் தினம் என்னைக்குமா? உலக முதியோர் தினம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. சரியா, மறக்காதீங்க, விட்டுறாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா NCPCR, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ். சரியா, இந்த சிறுவர்களின் உரிமையை பாதுகாக்கும் ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் எந்த வருஷம் தான்? 2007. ஓகேவா, இதை தான் நான் வந்துட்டு எப்பவுமே சொல்லுவேன்.
மறக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு, அதாவது முதியோர் தினம், முதியோர் பாதுகாப்பு சட்டம் 2007. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஆணையம் 2007. ரெண்டுமே 2007, மறுபடியும் 7 வருது, பார்த்துக்கோங்க. சரியா? அதே 2007 ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 7 அப்படின்னா யாருக்கு பிடிச்ச நம்பர்? யாரோட ஜெர்சி நம்பர்? MS தோனி. சரியா? 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, சரி, T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி முதல் முறையாக நடைபெற்ற நாடு எந்த நாடுமா? சவுத் ஆப்பிரிக்கா. அதுல MS தோனி தலைமையிலான அணி, இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. சரியா? வருஷம் பார்த்துக்கோங்க 2007. இதை எப்படி ஞாபகம் வைக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2007ல MS தோனி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் ஆகும்போது, சரியா, இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பயங்கரமான, சரியா, ஜாம்பவான்கள் இருந்த ஒரு ஆண்டு அது. சரியா? யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி, VVS லக்ஷ்மன், இந்த மாதிரி பெரிய பெரிய, சரியா, பயங்கரமான இந்த சிங்கங்கள்லாம் இருந்த டைம்ல 2020 உலகக்கோப்பை வந்து அறிமுகப்படுத்துறாங்க ICC. ஓகேவா? அந்த டைம்ல தென்னாப்பிரிக்காவில் போய் நம்ம என்ன பண்ண முடியாது, நாங்க விளையாட விரும்பல. யார் சொன்னா? இந்த முதியோர்கள். எந்த முதியோர்கள்? சச்சின், கங்குலி, டிராவிட், அந்த மாதிரி முதியோர்கள். ஏன்னா இது வந்து 2020. ஓகேவா? நம்மளால ஓடவும் முடியாது, ஒளிய முடியாது, சின்ன பசங்க விளையாடிட்டு வரட்டும், சரியா, இவங்க எங்க ஜெயிக்க போறாங்க அப்படி சொல்லிட்டு முதியோர்கள், அந்த சச்சின், கங்குலி மாதிரி முதியோர்கள் என்ன பண்ணாங்க? ஒதுங்குறாங்க. யார் விளையாட போனது? குழந்தை பசங்க. யாரு? யுவராஜ் சிங், MS தோனி, ஷேவாக், ஓகேவா, இந்த காம்பீர், இர்ஃபான் பதான், அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த குழந்தை பசங்க போறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? கப்பும் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. முதல் 2020ல யார் தான் சாம்பியன்? இந்தியா. சரியா? அப்ப யாருக்கு வயிறு எரியும்? விளையாட மாட்டேன்னு ஒதுங்கி போனது யாரு? அந்த முதியோர்கள். வயிறு எரியுமா எரியாதா? கோபம் வருமா வராதா? அதனாலதான் பாத்துக்கோங்க. அப்படி விளையாட மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி போன முதியோர்களுக்கு அந்த முதியோர் பாதுகாப்பு சட்டம் 2007. ஓகேவா? அந்த முதியோர்களை மீறி விளையாட போன குழந்தைகள் கப்படிச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால முதியோர்கள்ட்ட இருந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது. எந்த வருஷம் தான்? 2007. காரணம் 2007 2020 உலகக்கோப்பையில இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்று வந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரியா? அடுத்து மும்பை தாக்குதல். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மும்பை தாஜ் ஹோட்டல்ல கடல் வழியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு எந்த வருஷம்? 2008. இந்த மும்பை தாக்குதலுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு தொடர்பான அமைப்பு உருவாக்கப்பட்டது. என்ன அமைப்புமா? NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லுவாங்க. சரியா? தேசிய புலனாய்வு முகமைன்னு சொல்லுவாங்க. இந்த மும்பை தாக்குதலுக்கு பிறகுதான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா அந்த தாக்குதலை விசாரிக்கிறதுக்கு வர அமைப்பு, முதல் அமைப்பு என்னதான்? NIA. சரியா? ஒரு சிலிண்டர் வெடிச்சிருக்குது, இல்லைன்னா ஒரு விமான விபத்து நடைபெற்றிருக்குது அப்படின்னா கூட அது உண்மையிலே விபத்தா இல்ல திட்டமிட்ட தீவிரவாத சதியா, அதை விசாரிக்கிற யார் தான் வருவாங்க? இந்த NIA தான் வருவாங்க. இந்த NIA அமைப்பு உருவாக்குறது முக்கியமான பேக்ரவுண்ட் காரணமே என்னதான்? 2008 மும்பை தாக்குதல். இதுவும் மன்மோகன் சிங் அவர் காலத்தை தான் நடைபெற்றது. ஓகேவா? அடுத்து இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். RTE. சரியா? கல்வி உரிமை சட்டம் 2009. இதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இது தவிர 2009 தான் AR ரஹ்மான் அவர்களுக்கு ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படிங்கிற படத்திற்கு 2 ஆஸ்கார் விருதுகளை கொடுத்திருப்பாங்க. கவனமா இருங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து கரன்சி சிம்பிள். இந்தியோட கரன்சியோட சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதயகுமார் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2010 தான். சரி, 2010 அப்படின்னா 10 சச்சின் டெண்டுல்கர். சரி, 2010ல ஒன் டே மேட்ச்ல முதல் முறையாக இரட்டை சதம் அடித்த வீரர் சச்சின் டெண்டுல்கர். அடுத்த ஆண்டும் 2010 தான். பார்த்துக்கோங்க, 7னா MS தோனி ஞாபகம் வரும், 10னா சச்சின் ஞாபகம் வரும். ஓகேவா? அடுத்து போக்சோ சட்டம். சரி, போக்சோட விரிவாக்கணுமா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். ஓகேவா? அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது 2012. அதே 2012ல தான் என்ன சம்பவம் நடைபெற்றது? டெல்லியிலமா நிர்பயா. சரியா? அண்ணா யூனிவர்சிட்டியில வேற ஒரு சம்பவம் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி போக்சோ சட்டம், அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட 2012ஆம் ஆண்டு டெல்லியில ஓடும் பேருந்தில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு நிர்பயா அப்படிங்கிற ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டாங்க. சரியா? அந்த சம்பவம் நடைபெற்றது எந்த வருஷம் தான்? 2012ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிர்பயா பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான எல்லா திட்டங்களுக்கும் மத்திய அரசு நிறைய என்ன பண்றாங்க? நிதியை ஒதுக்கீடு செய்யறாங்க. அந்த நிதியை ஒதுக்கீடு செய்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்துக்கு பேருமா நிர்பயா நிதி திட்டம் 2013. அப்ப நிர்பயா சம்பவம் டெல்லியில 2012, 2013ல நிர்பயா நிதி திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகேவா? இதுக்கு நடுவுல இன்னொன்னு இருக்கு பாருங்க, POSS. SKS அப்படிங்கிறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அந்த பெண்களுக்கான அந்த பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு. ஓகேவா? அடுத்து நேருவுக்கு பிறகு ஒரு முறை பிரதமருக்கான 5 ஆண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, பிரதமருக்கான பதவி காலம் 5 ஆண்டுகள். அப்படி 5 ஆண்டுகள் பதவி காலத்தை நிறைவு செய்த பிறகு இரண்டாவது முறையாக தொடர்ந்து 2வது முறையாக பிரதமரான முதல் நபரை யார்தான்?
டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான். இப்படி சிறப்புமிக்க மன்மோகன் சிங் அவர்களுக்கு மத்திய அரசானது 1987ஆம் ஆண்டு என்ன விருது வழங்கியிருக்கிறாங்க? பத்ம விபூஷன் விருது. குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது பாரத் ரத்னா விருது. அதுல 2வது உயரிய விருது பத்ம விபூஷன். அந்த விருது எந்த ஆண்டு வழங்கியிருக்கிறாங்க? 1987ல. பாத்துக்கோங்க எவ்வளவு செய்திகள் மன்மோகன் சிங் அவருக்கு காலுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. இன்னும் சில செய்திகள்லாம் இருக்குது, அது இன்னொரு வகுப்புல சிறப்பான முறையில் கொடுக்குறேன். மறக்காம இந்த நோட்ஸை நல்ல ஃபுல் டீட்டெயிலா எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து கடைசி பகுதியா வழக்கமுள்ள நம்ம பார்க்குற ஒரு ஸ்பெஷல் ஏரியா. என்ன ஏரியாமா? தினம் ஒரு திட்டம். சரியா? அந்த வகையில முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சரியா? காலை சிற்றுண்டி திட்டம் அல்லது காலை உணவு திட்டம் பாருங்க. தொடங்கப்பட்டது செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு. தொடங்கப்பட்ட இடம் மதுரை மாவட்டத்தில் இருக்க நெல்பேட்டை. நிறைய திட்டங்கள் மதுரையில வரும். சரி, சமத்துவபுரம், அப்புறம் வேற என்னமா உழவர் சந்தை, ஓகேவா, கலைஞர் பேர்ல நூற்றாண்டு நினைவு நூலகம், இது எல்லாமே மதுரையில தான். சரியா? தமிழ் சங்கம், உலக தமிழ் மாநாடு அங்கதான் நடந்திருக்குது. எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட மதுரையில நெல்பேட்டை, நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே என்னதான்? நெல், அதுல வர்ற அரிசி. அந்த நெல்பேட்டையில என்ன திட்டம் தொடங்கிறாங்க? காலை உணவு. உணவு நெல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? தொடங்கியது தமிழக சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். ஓகேவா? பயனாளர்கள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர் முதற்கட்டமாக அப்படி இருந்தாங்க. சரியா? இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பாடு போட்டா பள்ளிக்கு வரும் மாணவர்கள் எண்ணிக்கை என்ன ஆகுமா? அதிகரிக்கும். பள்ளி வருகை அதிகரித்தல் மற்றும் ஊட்டச்சத்து வழங்குதல், இதுதான் முக்கியமான நோக்கம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் தற்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க? விரிவடைய செய்யப்பட்டுள்ளது. அங்க சாதாரணமாக அந்த காலையில வழங்குற அந்த உணவோட அளவு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 150 இருந்து 500 கிராம் வரைக்கும் இந்த உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பொதுவாக திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த திட்டத்தின் மூலமாக காலை உணவு வழங்கப்படுகிறது. சரியா? இந்த திட்டமானது ஆகஸ்ட் 28, 2023 அன்று விரிவடைய செய்யப்பட்டது. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மதுரை நெல்பேட்டையில் தொடங்கப்பட்டது. கவனம் பாருங்க. தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15, அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு. சரியா? 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஓகே நண்பர்களே, நம்ம மொத்த வீடியோஸ்ல நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடைசியாக என்ன கேட்க போறோம்? கேள்விகள். ஆரம்பிக்கலாமா? இன்று தெரிந்திருக்கான சில முக்கியமான கேள்விகள். சரி, பார்க்கலாம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நம்ம பார்த்திருக்கோம் செப்டம்பர் 15, 2022. ஓகேவா? இதே மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதனால முதல் கேள்வியா வைக்கிறேன். செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரத்துல தமிழ்நாடு அரசு தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன? ஓகேவா? இதுதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி. அடுத்த கேள்வி போலாமா? மன்மோகன் சிங் அவர்கள். சரிங்களா? பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. மன்மோகன் சிங், ஓகேவா, இந்தியாவின் எத்தனையாவது பிரதமராக பதவியில் இருந்தவர்? அது 2வது கேள்வி. சரியா? நிறைய கேள்வி கேட்கலாம். இங்க பாருங்க, அவ்வளவு கேள்விகள் இருக்கு. 3வது கேள்வி, இப்ப வேற இந்த பெண்களுக்கான சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குல்ல, அதனால இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். 3வது கேள்வியாக, நிர்பயா நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இது இன்றைய தினத்திற்கான 3வது கேள்வி. சரியா? நடுவில் கூட ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அது போனஸ் கேள்வியா வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். ஓகே, அடுத்து 4வது கேள்வி, தமிழ்நாட்டில் கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதான் என்ன தெரிந்திருக்கான 4வது கேள்வி. ஓகேவா? சரி, அடுத்து தேர்தல் பத்திரங்கள் நிதி திட்டம். சரியா? அந்த திட்டத்தின் மூலமாக எந்த வங்கிகள், ஓகேவா, எந்த வங்கிகள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நம்ம நன்கொடையை வழங்க முடியும்? இது அடுத்த 5வது கேள்வி வச்சுக்கோங்க. அடுத்து கடைசி கேள்வியாக இந்த தினத்திற்கான ஒரு கேள்வி. இதுல நம்ம ஆல்ரெடி கேள்வி கேட்டுட்டோம், அதனால அப்படியே போயிடலாம். 6வது கேள்வி, சமீபத்தில் சீனா எந்த நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்டுவதாக அறிவித்துள்ளது? ஓகேவா? ஓகே, எல்லா கேள்விகளும் சப்ஜெக்ட் ஓரியன்டா எவ்வளவு முக்கியமோ அதுக்கு தகுந்தாப்புல கேள்வி கேட்டிருக்கோம். சரியா? தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க. எல்லா கேள்விகளுக்கும் மறக்காம பதில கமெண்ட் சொல்லுங்க. ஓகேவா? ஏதாவது நிறைய குறைகள் இருந்தா கூட சொல்லுங்க. ஓகேவா? நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில நம்மளுடைய பணிகளை செஞ்சு முடிக்கலாம். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.